ரூட் லெவலில் வந்து நிர்வாகிகள் வேணும். மக்களுக்காக அரசியல் அப்படிங்கிற இடத்துக்கு இன்னும் அவங்க வரலன்னு நான் கருதுறேன். மதம் அப்படிங்கிறத வந்து நீங்கள் வந்து தேர்தல் பிரச்சாரத்திலேயோ விதிமுறைகள் கூட உட்பட்டது கிடையாது. நீங்கள் ஒரு இந்தியாவோட பிரதமராக இருக்கும்போது இது மாதிரியான பேச்சு எவ்வளோ பெரிய ஒரு பிரிவினைவாதத்தையும் மக்கள் மத்தியில் வந்து ஒரு கேப்டன் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட அனைத்து மக்கள் அரசியல் கட்சியோட தலைவர் ராஜேஸ்வரி பிரியா அவங்க இணைஞ்சிருக்காங்க. இந்த 2024 பாராளுமன்ற தேர்தல் களத்தை அவங்க கண்டிருக்காங்க. ஸோ இந்த தேர்தல் குறித்தும் அரசியல் குறித்தும் தான் இன்னைக்கு பேச போறோம். வாங்க பேசலாம். வணக்கம் மேம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம். ஸோ இப்போ நம்ம வந்து திமுக, அதிமுக, தேமுதிக இவங்களுடைய அரசியல் குறித்து பேசணும் இந்த தேர்தல் களத்தில். இதே மாதிரி நீங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதை மும்முனை போட்டியாக மாற்றவும் முயற்சி செய்தாங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ பாஜக அப்படின்ற அந்த கட்சியோட ஆளுமை இந்த தேர்தல் களத்தில் எந்த அளவு இருந்தது? ஏன்னா இது குறிப்பிட்ட வந்து பாராளுமன்ற தேர்தல் அப்படின்றதுனால அவங்களுடைய ஆதிக்கம் நிறையவே இருந்ததா பார்க்குறீங்களா? இல்லைங்க, ஆதிக்கம்லாம் நிறையெல்லாம் இருக்க முடியாது. ஏன்னா இன்றைக்கி ரூட் லெவலில் வந்து நிர்வாகிகள் வேணும். எங்கேயா இருந்தாலும் ஒரு தேர்தலை சந்திக்கிறதுக்கு பூத் ஏஜென்ட்னாவது போடுறதுக்கு முடியணும். நீங்கள் மேலோட்டமாக ஒரு மைக்கில் பேட்டி கொடுத்துட்டு அரசியல் பண்ணிக்கிட்டு அதன் மூலமாக வளர்ந்துட்டோம் அப்படின்னு சொல்ல முடியாது. இந்த எலெக்ஷனோட ரிசல்ட்டில் தெரிஞ்சு போயிடும். ஏன்னா இதில் நிறைய என்னென்னா ஊடகங்களை எல்லாம் விலைக்கு வாங்கி விட்டார்கள்ங்கிறதான் ஒரு பெரிய வருத்தமான செய்தியாக நான் பார்க்குறேன். அவர்களால் வந்து களத்தில் இறங்கி ரூட் லெவல்லலாம் பொறுப்பாளர்கள் போட்டு பூத் லெவலெல்லாம் அவங்களால ஃபில் பண்ண முடியலை. ஆனால் அவங்க ஊடகங்களை எல்லாம் நிறைய பிற ஊடகங்களை எல்லாம் அவர்கள் வந்து அவர்கள் பக்கம் எடுத்து அதிக வாக்கு சதவீதமாங்கிற மாதிரி கருத்து கணிப்பு, பொய்யான கருத்து கணிப்புகளை எல்லாம் நடத்தி அதில் வந்து இத்தனை சதவீதம் அத்தனை சதவீதம்னு போட்டு இது மாதிரி ஒரு மக்கள் மத்தியில் ஒரு மூளை செலவை செய்வதற்கான முயற்சியில் ஈடுபட்டிருக்காங்க. அந்த முயற்சி எந்த அளவுக்கு எடுபட்டிருக்குங்கிறது தேர்தல் முடிவில் தான் தெரியும். மற்றபடி அவர்கள் வந்து அவர்களால் அவர்களுக்காக ஓட்டு போட்டிருக்காங்க, இல்லை கட்சி வளர்ந்துருக்கிறது அந்த மாதிரி சொல்கிறதெல்லாம் வந்து களத்தில் இல்லை. களத்தில் அந்த ஏன்னா அவர்களுடைய ஒட்டுமொத்த வேட்பாளர்களையும் இறக்கிட்டாங்க. ஒட்டுமொத்த விஐபி வேட்பாளர்களையுமே தேர்தல் களத்தில் இறக்கிட்டாங்க. ஏன்னா என்ன மேக்சிமம் அவங்களால இதான் ஃபேமஸாக அவங்க கட்சியில் யாரெல்லாம் இருக்காங்களோ, தமிழிசை மேடம் அவர்களாக இருக்கட்டும், இவராக இருக்கட்டும், நீலகிரி தொகுதியில் எல்முருகன் அவர்களாக இருக்கட்டும், அண்ணாமலை அவர்களாக இருக்கட்டும், இது மாதிரி என்னென்னலாம் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்க எல்லாரையுமே ஒட்டுமொத்தமாக இறக்கி அவங்க ஒரு தேர்தலை சந்திச்சிருக்காங்க. பொறுத்திருந்து தான் நம்ம பார்க்கணும். இது வந்து இதில் சில தந்திரங்களை பயன்படுத்தியிருக்காங்க. அந்த தந்திரங்கள் தமிழக மக்கள் அதை எப்படி எடுத்துக்கிட்டாங்கிறத பார்ப்போம். ஓகே மேம். ஸோ நீங்கள் சொன்னீங்க பூத் ஏஜென்ட் கூட இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பாஜகவுக்கும் கூட்டணி கட்சிகள் இருந்தது இல்லையா? அவங்க சார்பில் கூட பூத் ஏஜென்ட்ஸ் அந்த மாதிரி ஆட்கள் இல்லையா? அவங்க கூட இறங்கி வேலை பார்க்கலையா? கூட்டணி கட்சிகள்லாம் குறிப்பாக பாமகவும் இருந்தது இல்லையா பாஜகவோட? ஸோ அவங்கெல்லாம் இறங்கி வேலை பார்க்கலையா? இல்லை, பாமகவாக இருந்தாலும் அது வந்து வட மாவட்டங்களில் மட்டும்தான் அவங்களுக்கு கட்சி இருக்குது. தமிழகம் முழுவதும் உள்ள கட்சி கிடையாது. அவர்கள் கூட இருந்த எல்லா கட்சியினருக்குமே ஒரு குறிப்பிட்ட பகுதிகளில் வேணால் அவர்கள் கொஞ்சம் அவங்களோட ஓட்டர்ஸ் வச்சுருக்கலாமே தவிர தமிழகம் முழுவதும் பரவலாக எல்லா இடத்துலையுமே ரூட் லெவலில் வச்சுருக்காங்கன்னா வாய்ப்பே கிடையாது. அது நமக்கெல்லாம் தெரிஞ்ச விஷயந்தான். காலமாக என்னதான் நம்ம அரசியலில் பேசினோம், அதிமுக திமுக ரெண்டு கட்சிகளும் தான் கட்டமைப்பில் தலை சிறந்து விளங்கி தமிழகம் முழுவதும் ரூட் லெவலில் ஆட்கள் வச்சுருக்காங்க அப்படிங்கிறதுலாம் இது ஒரு நார்மல் கருத்து தான். இதை தாண்டி யார் வந்தாலும் அது அந்த அளவுக்கு இன்னும் வரலை. பாஜகவும் இன்னும் அந்த அளவுக்கு வரலை. அவர்களால் முடிஞ்ச விஷயம் இந்த ட்ரிக்ஸ், கொஞ்சம் அந்த தந்திரங்கள் பயன்படுத்தி நிறைய வேலைகள்லாம் நிறையா செய்திருக்கிறதா தான் நம்ம பார்க்குறோம். பட் தமிழக மக்கள் தெளிவானவங்க. அந்த தந்திரங்களை எல்லாம் எப்படி ஏற்றுக்குவாங்க அப்படின்னா முடிவில் பார்ப்போம். எனக்கு நம்பிக்கை இல்லை. ஓகே மேம். ஸோ இந்த 2024 பாராளுமன்ற தேர்தலோட முடிவுகள் ஜூன் 4ஆம் தேதி வரப்போகுது. ஸோ உங்களுடைய எதிர்பார்ப்பு எந்த அளவுக்கு இருக்குது? வெற்றி கூட்டணி அப்படின்றது அதிமுகக்கும் தேமுதிகக்கும் எந்த அளவு பொருந்தும்? கண்டிப்பாக வெற்றி கூட்டணி தான். இப்போது கருத்து கணிப்பின் அடிப்படையிலேயே நம்ம வந்தால் கூடங்க வாக்கு சதவீதம் அப்படிங்கிறது வந்து இந்த கூட்டணிக்கு எல்லாருமே 36%, 37%ன்னு கொடுக்குறாங்கல்ல. இப்போ எத்தனையோ கட்சிகளை கூட்டணியாக வச்சுக்கிட்டு இருக்க திமுக கூட்டணியோடு ஒப்பிடும்போது பலமான கூட்டணியாக அதிமுக தேமுதிக கூட்டணி தான் இருக்குங்கிறத நம்ம யாரும் மறுக்க முடியாது. நிச்சயமாக இது ஒரு வெற்றி கூட்டணியாகத்தான் அமையும். வருகிற 2026 தேர்தலில் ஒரு மிகப்பெரிய வெற்றியை ஈட்டக்கூடிய ஒரு
வாய்ப்பாக இந்த கூட்டணி அமையும். அதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது. நான் சொன்னது போல் இவங்க மேடம் அவர்கள் சொல்வது போல தான், இது நேச்சுரல் அலைன்ஸ், இது எல்லாரோட ஆசீர்வாதத்தோட பிளெஸிங்கோட மக்கள் ஏற்றுக்கொண்ட ஒரு கூட்டணியாக தான் இது அமைஞ்சிருக்கு. இதில் 3 பெரிய தலைவர்கள் இருக்காங்க. எம்ஜிஆர் அவர்களும், புரட்சி தலைவி அம்மா அவர்களும், கேப்டன் அவர்களும். இவர்களுடைய ஆத்மார்த்தமான ஒரு ஆசீர்வாதம் இருக்குது இதில். நிச்சயமாக இது ஒரு வெற்றி கூட்டணியாக தான் அமையும். இப்போ என்னை போன்ற களத்தில் நின்று போராடி மக்களுக்காக போராடக்கூடிய பலருமே இந்த கூட்டணிக்குள்ளே இருக்கும். ஆக்சுவலாக எஸ்டிபிஐயாக இருக்கட்டும், இன்னும் நிறைய ஒரு 300 அமைப்புகள்கிட்ட இதில் வந்து ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. அப்படி இருக்கும்போது இதோட பலம் வந்து இந்த 26ல் ஒரு மிகப்பெரிய பலம் பொருந்தியதாக இருக்கும். ஏன்னா அவர்கள் கூட இருக்கிறவர்களோ இங்கே உணர்வுபூர்வமானவர்கள், அங்கே வந்து சுயநலத்திற்காக இருக்கக்கூடிய ஒரு கூட்டம் தான் அங்கே நிறைய இருக்குது. இங்கே வந்து மனசுலேருந்து வேலை பார்க்கக்கூடிய நிறைய பேர். அந்த கூட்டணி வந்து கண்டிப்பாக மக்கள் மத்தியில் வெற்றி பெறும். ஏன்னா மக்களில் ஒருத்தராக மக்கள் குறைகளை பற்றி பேசக்கூடிய, மக்கள் நலனுக்காக போராடக்கூடிய, இன்றைக்கி நான் டாஸ்மாக் இந்த குடியிருப்பு பகுதிகளில் டாஸ்மாக் ஏன் இருக்குன்னு சொல்லி பாட்டிலெல்லாம் உடச்சிருங்க அப்படின்னு சொன்னால், அது என்னுடைய மக்கள் கஷ்டப்படுறாங்க, அங்கே வந்து அந்த உணர்வோடு நாம் வந்து மக்களுக்காக அணுகிட்டு இருக்கோம். ஒவ்வொரு இடத்துலையுமே மக்களுக்காக போராடக்கூடியவர்கள் இந்த கூட்டணிகளே இருக்காங்க நிறைய பேர். அங்கே அப்படியே சந்தர்ப்பவாத கூட்டணி தான் இந்த ரெண்டுமே. திமுகவாக இருக்கட்டும், இப்போ இருக்கக்கூடிய பாஜக கூட்டணியாக இருக்கட்டும், சந்தர்ப்பவாத கூட்டணியாக தான் அமைஞ்சிருக்காங்க. ஸோ இந்த கூட்டணியை தான் மக்கள் ஏற்றுக்குவாங்க. மாபெரும் வெற்றியை பெறக்கூடிய ஒரு கூட்டணியாக இருக்கும். ஓகே மேம். ஸோ இந்த ஒரு இமேஜினேஷனில் கேட்கப்பட்ட கேள்வியாக இருக்கட்டும், ஒருவேளை அந்த கொள்கைகள் கோட்பாடுகள்லாம் உங்களுக்கு பொருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அந்த கட்சியில் போய் இணையறதுக்கு வாய்ப்பு இருக்கா? நீங்கள் அந்த கட்சியில் சேர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா? இல்லைம்மா, அது மாதிரிலாம் நான் எந்த கட்சியில இணையறதுக்கெல்லாம் வாய்ப்பு நான் இன்னும் இது வரைக்கும் நான் யோசிக்கவே இல்லை. ஏன்னா நான் ஒரு முடிவெடுத்து ஒரு கட்சி தொடங்கியிருக்கேன். என்னுடைய மாவட்டங்களில் நம்ம கட்சி வந்து இப்போ தான் வளர தொடங்கி இருக்கு. ஒர்க் பண்ணோம்னா எல்லா இடத்துலையும் தமிழகம் முழுவதும் வளர்ச்சியை நோக்கி போகும். ஏன்னா திமுகவே கிட்டத்தட்ட 19 வருஷம் கழிச்சு தான் ஆட்சிக்கு வந்தது. அதனால் நாம் ஒரு விஷயத்தை எடுத்த உடனே அதில் போய் நம்ம வெற்றி பெறணும்னு நினைக்கக்கூடாது. அரசியல் என்பது நீண்ட நெடுந்தூர பயணம். அந்த பயணத்துக்கு நான் தயாராக இருக்கேன். அந்த பயணத்துக்கு நான் தயாராகிட்டேன். என்னுடைய பயணம் வேறு. என்னுடைய நம்ம வருங்காலத்தில் கூட்டணி அது மாதிரி வேணால் நீங்கள் கேள்விகள் எழுப்பலாம். இந்த கட்சியில் போய் இணையணும் அப்படின்னா என்னுடைய பிரின்சிபல்ஸ்குள்ளே அது வராது. ஸோ கண்டிப்பாக அந்த என்னோட பிரின்சிபல்ஸ்குள்ளே அது நிச்சயமாக வர வாய்ப்பு இல்லை. ஏன்னா அதை அவங்க ஒரு இது கூட பண்ணலையே, ஏற்றுக்க கூட இல்லைங்கிறத அடுத்த திரைப்படத்திலே பார்க்குறோம். அட்லீஸ்ட் நாம் வந்து ஒரு விஷயத்தை முன்வைக்கிறோம், நீங்கள் இளைஞர்களுக்கு முன் உதாரணமாக இருக்க வேண்டிய இடத்துல இருக்கீங்க, சரியான முறையில் நீங்கள் பயன்படுத்திக்கிங்க. உங்களுடைய ஃபேன்ஸ் யாருமே நீங்கள் இதை செய்யாததுனால யாரும் அன்ஃபாலோ பண்ண போகிறதில்ல. தே ஆர் ஃபாலோயிங். அவங்க ஃபாலோ தான் பண்ண போகிறாங்க, உங்களை பின்தொடர்ந்து தான் வர போகிறாங்க. இல்லை விஜய் சிகரெட் குடித்தாதான் நான் பின்தொடருவேன், விஜய் வந்து மது பாட்டில் வச்சு பாட்டு எழுதி அதில் டான்ஸ் ஆனால் தான் நான் வருவேன்னு யாரும் சொல்ல போகிறதில்ல. அப்படி இருக்கும்போது இது வந்து ஒரு சமூகத்தை சீரழிக்கிற வகையில் எடுத்துகிட்டு இருக்கிறத என்னால் அக்செப்ட் பண்ண முடியாது. பெரிய சந்தேகம் தான் நீங்கள் கேட்குற கேள்வி வந்து. பார்ப்போம். ஏன்னா காலங்கள் நகர நகர நிறைய விஷயம் நடக்குமா. இதில் இன்றைய நிலையில் அவருடைய செயல்பாடுகளில் எனக்கு விருப்பம் கிடையாது. ஓகே மேம். ஏன்னா இதற்கெல்லாம் மாறாக கேட்கலாம். சகோதரி இருக்காங்க, பிரேமலதா மேடம் இருக்காங்கல்ல, அவர்களுக்கெல்லாம் முழு சப்போர்ட்டாக நாங்கள் என்றைக்குமே இருப்போம். நம்ம கட்சியாக இருந்தாலும் ஒரு பெண்ணாக இருக்கும்போது அவர்கள் இன்னைக்கு ஒரு பெண்ணாக ஒரு பொதுச் செயலாளராக இன்னைக்கு பதவியேற்றிருக்காங்க. தமிழக அரசியலில் அடுத்த ஒரு பெண்கள் அரசியலுக்குள்ளே வந்து ஒரு பெரிய நிலைக்கு வரணும் அப்படிங்கிறது என்னுடைய மிகப்பெரிய ஆசை. அதன் அடிப்படையில் அவர்களுக்கெல்லாம் நாங்கள் ஏன்னா அரசியலை உள்வாங்கி மக்களுக்காக என்ன செய்யணுங்கிறத நோக்கி நகர்ந்துக்கிட்டு இருக்க நிறைய பேர் இருக்கோமே. நீங்கள் வேறு கேள்விகள்லாம் இருக்கிறத விட இன்றைக்கி களத்தில் வந்து இன்றைக்கி பல ஆண்டுகளாக அரசியலையும் மக்கள் நலனையும் மக்களுக்கு உணவளிக்கணுங்கிற ஒரு பெரிய விஷயத்தையும் மக்களுக்காக இருக்கணுங்கிறத வந்து நடிகராக இருந்தாலுமே கேப்டன் அவர்கள் அதை மக்களுக்கானவர் அப்படிங்கிறத தான் அதிகமாக, அதனால தான் அவர் சென்ற இடமெல்லாம் கூட்டம். அவர் ஒரு சினிமா துறையில் மட்டும் இருந்திருந்தா அவர் போகிற இடத்துலலாம் அவ்வளோ கூட்டம் இருந்திருக்காது. இன்றளவிலுமே அவரை தெய்வமாக வழிபட்டுட்டு மக்கள் செல்கிறாங்க. அப்படி இருக்கும்போது நீங்கள் கம்பேர் பண்ணுங்கள். ஒரு துறை தான், ஒரே துறை தான், அந்த துறையிலேருந்து வர்றவங்க தான், ஆனால் எவ்வளோ வித்தியாசங்கள் இருக்குது. அப்படிங்கும்போது நாம் நிறைய விஷயத்த வெளிப்படையாக பேச வேண்டிய எதிர்காலம் வரும். அப்போ நம்ம நிறையாவே பேசலாம். ஓகே. மோடி அவர்களோட பிரச்சாரம், ஸோ குறிப்பாக தமிழகத்துக்கு வந்தப்போ அவருடைய பிரச்சாரம் ஒரு மாதிரி இருந்தது. ஸோ இப்போ வட மாநிலங்கள்லாம் பிரச்சாரம் பண்ணும்போது அது மத வெறுப்பு பிரச்சாரமாக தான் இருக்குது. பல பேர் இது குறித்து கருத்து எழுப்புறாங்க. ஸோ உங்களுடைய கருத்து என்ன, குறிப்பாக பிரதமர் மோடி அவர்களுடைய இந்த பிரச்சாரம் குறித்து?
இல்லை, இது வந்து ஏற்றுக்கொள்ளவே முடியாது. மக்கள் மத்தியில் ஒரு வெறுப்புணர்வை தான் உருவாக்குது. வெறுக்கத்தக்க பேச்சாக தான் பார்க்குறோம். ஏன்னா மதம் அப்படிங்கிறத வந்து நீங்கள் வந்து தேர்தல் பிரச்சாரத்திலேயோ விதிமுறைகள் கூட உட்பட்டது கிடையாது. அது வந்து மிகவும் சட்டப்படியே தவறாது. மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தின் அடிப்படையில் அது தவறான பேச்சு. யாருமே வந்து எந்த சாதியையோ அல்லது மதத்தையோ அடிப்படையாக வச்சு அங்கே வாக்கு சேகரிக்க கூடாதுங்கிறது தான் சட்டம். அப்படி இருக்கும்போது நாங்கள் ராஜஸ்தானில் இப்படி பேசுவோம், உத்தரப்பிரதேசத்தில் இப்படி பேசுவேன், தமிழ்நாட்டில் இப்படி பேசுவேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பேச்சு பிரதமர் பேசுனா நாம் என்னென்னு யோசிக்க முடியும் மக்களின் நிலையை? நீங்கள் ஒரு இந்தியாவோட பிரதமராக இருக்கும்போது இது மாதிரியான பேச்சு எவ்வளோ பெரிய ஒரு பிரிவினைவாதத்தையும் மக்கள் மத்தியில் வந்து ஒரு பயத்தையும் உருவாக்கும். நீங்கள் மேடையில் பேசின பேச்சோட விளைவு என்னவாக இருக்கும்? நாளைக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைகள் ஏற்பட்டுச்சுன்னா, இங்கே ஒரு கலவரமே உண்டானுச்சுன்னா அதில் பலியாக போகிறது அப்பாவி மக்கள் தானே. அப்படி இருக்கும்போது ஒரு பொறுப்பற்ற பேச்சு அது. அந்த பொறுப்பற்ற பேச்சை யாருமே வெறுக்கலை, யாருமே ஏற்றுக்கொள்ளவும் முடியாது. இது தொடரவும் கூடாது. இந்த பேச்சு வந்து தொடர்ந்துச்சுன்னா மிகப்பெரிய ஆபத்தை உருவாக்கும். எல்லாருமே இஸ்லாமிய தலைவராக இருக்கட்டும், பிறர்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க கடைசியாக தோல்வி பயத்தினால வந்து அவர்கள் எடுத்திருக்கக்கூடிய கடைசி ஆயுதம் அது. அவங்க அடிப்படை சித்தாந்தத்துக்குள்ளேயே போயிடுறாங்க. அந்த சித்தாந்தத்தை தான் கையில் எடுக்க முடியும், வேற வழி இல்லை. 10 ஆண்டுகளில் அவங்க செய்த திட்டங்கள் பலவற்றை முன்வைத்து அவங்களால தேர்தல் பிரச்சாரம் மேற்கொள்ளணும்னா சிறந்த முறையில் மேற்கொள்ளலாமே. அதை விட்டுட்டு இதை அவங்க கையில் எடுக்கிறாங்கன்னா ஏதோ ஒரு இடத்துல அவர்களுக்கு வாக்கு வங்கி சரிவு ஏற்பட்டுட்டுங்கிற ஒரு அச்சம் ஏற்பட்டிருக்கு. அந்த அச்சத்தை தான் இப்படி வெளிப்படுத்திக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தான் மக்களுடைய பார்வையாக இருக்குது. நிறைய சென்ற காலகட்டத்தில் 1999 பால் தாக்கரே அவர்களை வந்து 6 ஆண்டு காலம் வாக்களிக்க கூட கூடாதுன்னு சொல்லி அவங்களுக்கு தண்டனை பெற்றாங்க. எதனாலன்னா அவர் வெளிப்படையாக இஸ்லாமியர்களின் வாக்கு எனக்கு வேண்டாம்னு பேசிட்டார். அதனால் அப்போ குடியரசுத் தலைவராக இருந்த KR நாராயணன் அவர்கள் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை தேர்தல் ஆணையத்தோட அறிவுறுத்தலின் அடிப்படையில் ஏற்பட்டது. பட் இப்போ வந்து தேர்தல் ஆணையம் அதோட பணிகளையும் சரியாக செய்யலை. கிட்டத்தட்ட 16,000க்கும் மேற்பட்ட புகார்கள். ஆனால் எந்த புகாருமே யாருமே எடுத்து எந்த விதமான நடவடிக்கையுமே எடுக்கலை. பல பல இப்போ ஜனநாயகத்தில் வந்து நிறைய விஷயத்தை வந்து நம்ம ஏன்னு கேள்வி கேட்க வேண்டிய இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்கோங்கிறத மட்டும் எல்லாருமே புரிஞ்சுக்க வேண்டிய இடத்துல இருக்கோம். ஓகே மேம். ஸோ இந்த அதிமுக தேமுதிக கூட்டணியில் விஜயகாந்த் அவர்களுடைய மறைவுக்கு பிறகு பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் எந்த அளவு இதை எடுத்து நடத்தியிருக்காங்க அப்படின்னு பார்க்குறீங்க? குறிப்பாக அவங்களுடைய தலைமை, நீங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி நிறைய பேர் இந்த மாதிரி நல்லது பண்ண இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. அவங்களுடைய தலைமை எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்க? நிச்சயமாகவே பாராட்டுதலுக்குரியது தான். ஒரு உமன் வந்து அவங்களோட பெரும்பாலும் பெண்கள் வந்து ரொம்ப உள்ளதால மென்மையானவர்கள் தான். அதில் உமனாக நான் சொல்கிறேன். ஆனால் இக்கட்டான சூழ்நிலையை ஹேண்டில் பண்ணி அதை வந்து சரியாக எடுத்துகிட்டு போகிற இடத்துல அவர்களோட வீரம், ஒரு பெண்களுக்குள்ள ஒரு வீரம் இருக்குது அப்படிங்கிறது எப்படின்னா, ஒரு கஷ்டமான சூழ்நிலையில் அவங்க எப்படி எந்திரிச்சு நிற்கிறாங்களோ அதை தான் சொல்ல முடியும். அதை வந்து இவங்க ஒரு பெரிய ஒரு ரோல் மாடலாக சொல்லலாம். நிறைய பேருக்கு வந்து ஒரு ரோல் மாடலாக அந்த இக்கட்டான சூழ்நிலை, கஷ்டமான சூழ்நிலையும் கேப்டன் அவர்களை நம்பி இருக்கக்கூடிய ஒரு கூட்டம் வந்து தொய்வடைஞ்சிடக்கூடாது, அவர்களை வந்து நாம் வந்து ஒரு போர்படையினர் மாதிரி அவர்களை வந்து மாற்றணும் அப்படிங்கிறதுல மிக உறுதியாக இருக்கிறாங்க. அதை நான் மனசார பாராட்டுறேன். ஏன்னா அது எல்லாராலையும் முடியாது. அது எல்லாராலையும் முடியுமானா முடியாது. அவர்களுடைய குரல் வந்து இன்றைக்குமே வந்து கேட்கும் போது எல்லாருக்கும் ஒரு வீரம் வர்ற மாதிரி, தொய்வடையக்கூடாதுங்கிறதுல பேசுகிறது வந்து இன்றைக்கி அவர்களுக்கு தொய்வை தாண்டி ஒரு வீரத்தையும் எழுச்சியும் கொடுக்கும் வகையில் அவர்களுடைய தலைமை இன்றைக்கி அமைஞ்சிருக்கு. சொல்லப்போனால் கேப்டன் அவர்களே உள்ளுக்குள்ளே இருந்து பேசுனா எப்படி இருக்குமோ அப்படி தான் இருக்கிறதா நான் பார்க்குறேன். அது மாதிரி தான் எனக்கு தோன்றதை நான் சொல்கிறேன். அந்த அளவுக்கு வந்து அவர்கள்ட்ட வந்து அந்த அரசியல் குறித்த புரிந்துணர்வும் அவர்களை கட்சியில் உள்ளவங்களெல்லாம் எப்படி வழிநடத்தணுங்கிற ஒரு செயல்முறைகளும் எல்லாமே பர்ஃபெக்ட், எல்லாமே கரெக்டாக இருக்குது அவங்கள்ட்ட. நிச்சயமாக ஒரு சிறப்பாக வருவாங்கன்னு நினைக்கிறேன். பல்வேறு கருத்துக்களை மக்களோட பகிர்ந்துக்கிட்டீங்க மேம். உங்களுடைய நேரத்தையும் தகவலையும் எங்கள் கூட பகிர்ந்துக்கிட்டதில் ரொம்ப மகிழ்ச்சி. நன்றி. நன்றி. நன்றி.